நான் மிக சிறந்த மனிதர்களோடு தான் பழகிறேன், மிக சிறந்த விஷயங்கள் மட்டும்தான் பார்க்குறேன். நான் ஏன் 40 வருஷமாக உதிரி பூக்களை பார்க்கல நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரே படத்தை 40 தடவை கூட பார்த்துருக்கேன். ஆனால் 40 வருஷமாக நான் ஏன் உதிரி பூக்கள் பார்க்கல? எங்கள் இயக்குனர்லாம் அதை கொண்டாடுவார். ஆனாலும் நான் பார்த்ததில்லை. எனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சுமாரான விஷயங்களாக இருந்தால் கூட நான் அதை அட்மிட் பண்ணிட்டு அடுத்த நல்ல விஷயம் எங்கே இருக்குன்னு தேடுறேன். இப்படி தான் என்னுடைய குணம். ஒருத்தர் வீடியோவில் போன வாரம் யாரோ கத்திட்டு இருந்தார், ராஜகுமாரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ரஜினி கமல் சிறந்த நடிகர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அவன், இப்படியெல்லாம் அதை பார்க்கும்பொழுது நான் தள்ளிட்டு சரி ஓகே அவர் ஏதோ இப்போ அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒருத்தர் அப்படி ஏதோ அவர் மனநிலை பாதிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன், மகேந்திரனை டைரக்டரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆக நீங்கள் புதுசாக படம் பண்ண வர்றவங்க ப்ரெசன்டேஷன் அது கவனம் செலுத்தணும். அதனால தான் ராமநாராயணன் 100 படம் பண்ணால் கூட நம்ம அவரை பெரிய இயக்குனராக கொண்டாட மாட்டேங்கிறோம். 6 படம் பண்ணாலும் நம்ம அவரை கொண்டாடுறோம். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். இப்போ நீங்கள் இந்த புரிதலை வேற மாதிரி இருக்கு. இதை விட மோசமான புரிதல் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்பது. அதனால் இதெல்லாம் அடிபட்டு போய்விடும். புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறகு வந்த கமல், ரஜினி, விஜயகாந்த், ஒரு விஜயன், இன்னும் எவ்வளவோ பேரை 40 வருடங்களாக ஹீரோவாக ஒரு கதாநாயகனாக வைத்திருந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த கதையோ சிறந்த படமோ சிறந்த உழைப்போ அதெல்லாம் இல்லை. ஒன்லி ஒன் மேன் இளையராஜாவால் தான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம், இது வாவுத்தமிழா. நம்மோடு இயக்குனர் திரு ராஜகுமாரன் அவர்கள் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கு பரபரப்பாக மாறி இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ சினிமாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய அடையாளமாக, நீங்கள் ஒரு காதல் படங்களுடைய பெரிய அடையாளமாக இருக்கீங்க. நீ வருவாயன எல்லா படங்களும் பெரிய விருதுகளும் தமிழக அரசுடைய விருதுகளும் வாங்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சமீபத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறதா இணையதளத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. உதிரிப்பூக்கள் படம் படமே இல்லை, இயக்குனர் மகேந்திரன் அவர் ஒரு சரியான டைரக்டரே இல்லை, அது என்ன படம், இது என்ன கதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது என்ன நியாயம்? அப்படி சொல்லலை, அது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது. பார்க்காமலே அந்த என்ன இன்டர்வியூன்னு பார்க்காமலே வரிந்து கட்டி கொண்டு வசைமாறி பொழிந்திருக்கிறார்கள். இது எப்படி இருக்கும்னா, என் கையில் இருப்பது முத்துப்பரல்கள், நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பது உடைத்து கொண்டிருப்பது மாணிக்க பரல்கள். பாண்டியன் நெடுஞ்செழியன் அன்றைக்கு நீதி தவறாக இழைத்து விட்டோம் என்று செத்து விட்டான் என்று நினைத்தேன். இப்பொழுதுதான் தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு ஒரு பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கிறான் என்பதை கண்டு கொண்டேன். எதையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு அப்புறம் குற்றம் சொல்ல வேண்டும், குறை சொல்ல வேண்டும். ஆராயாமலே மேற்போக்கு நுனிப்புள் மேய்வது என்று சொல்வார்கள். அது மீடியாவிலும் எல்லா இடத்திலும் பெருகிவிட்டது. அவர்கள் அதை பார்க்கவில்லை. நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்பதை பார்க்காமலே தவறான அப்போ நீங்கள் அதை மறுக்கிறீங்களா? அதை நீங்கள் பாசிட்டிவான நோட்டில் சொல்லியிருக்கேன். விக்ரமன் சாருக்கு நான் அதை அனுப்புனேனே, ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார் ராஜகுமாரன், ஏன் இப்படி எல்லாரும் போட்டு தாழ்ச்சிட்டு இருக்காங்க, அவர்களெல்லாம் அதை பார்க்கவில்லை சார். நீங்கள் கேட்டீங்க, நான் அதை உங்களுக்கு அனுப்பி கொடுத்தேன். நம்மளுடைய பார்வையாளர்களுக்காக நீங்கள் என்ன உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லிடுங்க. உதிரிப்பூக்கள் படம் பற்றியும் இயக்குனர் மகேந்திரன் அவர்களை பற்றியும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதில் 100 படங்கள் பண்ணின ராமநாராயணன் சாரை யாரும் ஒரு இயக்குனராக கொண்டாடுறதில்லை. 6 படங்கள் பண்ணின ஒரு மகேந்திரன் சாரை சும்மா தலைமையில் தூக்கி வச்சு 40 வருஷமாக கொண்டாடுறீங்க. என்ன இது? ஏன் இந்த கேள்வி வேணுமில்லை? அப்போ தானே பதில். அதற்கு அவருடைய அந்த மெனக்கடல், ஒரு காட்சியை வசனமே இல்லாமல் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுங்கிற ஒரு மெனக்கடல், இல்லைனா ஒரே வசனத்தை வச்சு எத்தனை ஆங்கிளில் எத்தனை விதமாக அதை பேச வைக்கலாம், இல்லைனா ஒரு வசனத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தினா போதும், இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் மெனக்கடல் 200-300% அவர்கிட்ட இருக்குது. ஒரு சாதாரண படத்துக்கு கூட அவர் அப்படி தான் எடுத்திருக்கார். அந்த ப்ரெசன்டேஷன்னால காலம் கடந்தும் அந்த இயக்குனர் கொண்டாடப்படுகிறார். இதுதான் என்னுடைய நோட்டு. ஆக நீங்கள் புதுசாக படம் பண்ண வர்றவங்க ப்ரெசன்டேஷன் அது கவனம் செலுத்தணும். அதனால தான் ராமநாராயணன் 100 படம் பண்ணால் கூட நம்ம அவரை பெரிய இயக்குனராக கொண்டாட மாட்டேங்கிறோம். 6 படம் பண்ணாலும் நம்ம அவரை கொண்டாடுறோம். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். ப்ரெசன்டேஷனில் அவ்வளோ இது பண்ணணும், மெனக்கடல் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த புரிதலை வேற மாதிரி இருக்கு. இதை விட மோசமான புரிதல் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்பது. அதனால் இதெல்லாம் அடிபட்டு போய்விடும், விடுங்கள். ஏன்னா உங்களுடைய துறையிலிருந்து இயக்குனர் அமீர் அவர்கள் அறிவு புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி ராஜகுமாரன் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு இதை பேசியிருக்காங்க. அதே இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன், ஏன்
இப்போ வர நடிகர்கள் இன்னும் இருக்கிறது இல்லை, நிலையாக இருக்கிற நடிகர்கள்லாம் ஒரு படம் 2 படத்தில் காணாமல் போகிறாங்களேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பிரியாமணியை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஒரு முத்தழகி கதாபாத்திரம் போதும், எத்தனை வருஷத்துக்கும் அவங்க ஞாபகத்தை இருப்பாங்கன்னு. அது அமீர் படம் தான் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன். அவர்கள் சார் நுனிப்புள் மேய்ந்து கொண்டு கருத்துக்கள் தெரிவிக்கல, அதை கருத்துக்கள் தெரிவிப்பதற்காக ஒரு மீடியாக்குள்ளே ஒருவேளை அமீர் அவர்களும் அந்த இதை நீங்கள் சொன்னதை வந்து முழுமையாக பார்த்துருக்க மாட்டாங்க சார். அதுக்கு முன்னாடியே இதை எடுத்துக்கிட்டு வேறு யாரோ பரப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு எப்பொழுதுமே தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக மதுரையில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அமீர் மதுரையை சேர்ந்தவர் தானே, அங்கே தானே தீர விசாரித்து தான் கண்ணகி இப்போ தானே பேசுனீங்க. விசாரிக்கலை, சிலப்பதிகாரம் அதுதான் சொல்லுது, தீர விசாரிக்காமல் தான் நீங்கள் வந்து தண்டிச்சிட்டீங்க கோவலனை. இப்போ ஒவ்வொருத்தரும் கோவலன் வேணும்னு அலையிறாங்களே தவிர அங்கே உண்மை அலையிறது கிடையாது. அதே மாதிரி இயக்குனர் வெற்றிமாறன் படங்களே நான் பார்க்கறது இல்லை. அப்படி பார்க்கல என்னால் முடியாது. எனக்கு குரூரமான ரொம்ப கொடுமையான கஷ்டமான சிந்தனைகள் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வந்து சினிமாவை சார் ஒருவருடைய உணர்வு எப்படி இருக்குதுங்கிறது முக்கியம். நாங்கள் சினிமாவில் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற தியாகங்களையும் நம்பிக்கைகளையும் தன்னம்பிக்கைகளையும் பக்தியை கூட கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நான் மிக சிறந்த மனிதர்களோடு தான் பழகிறேன், மிக சிறந்த விஷயங்கள் மட்டும்தான் பார்க்குறேன். என் இப்போ ஒரே சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நான் ஒரு சினிமா உலகத்துக்கு வந்தவன். சிறந்த படங்களை கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துட்டு அதிலேருந்து கற்றுக்கணும், நல்ல படங்கள் எடுக்கணும், சிறந்த புஸ்தகங்கள் படிக்கணும், இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா? நான் ஏன் 40 வருஷமாக உதிரி பூக்களை பார்க்கல? நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரே படத்தை 40 தடவை கூட பார்த்துருக்கேன். ஆனால் 40 வருஷமாக நான் ஏன் உதிரி பூக்கள் பார்க்கல? எனக்கான ஒரு குணம் இருக்குது இல்லையா? அதில் இருக்கிற துயரம் உங்களை தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அதை அப்படி சாதாரணமாக சொல்ல முடியாது. பார்த்ததுக்கப்புறம் தானே தெரியும் அதில் இருக்கிற துயரம். பார்க்காத போது எப்படி தெரியும்? நான் பார்க்கவே இல்லையே. எங்கள் இயக்குனர்லாம் அதை கொண்டாடுவார். ஆனாலும் நான் பார்த்ததில்லை. எனக்கு தெய்வ அனுகிரகம் தான். நான் என்னுடைய இறைவன் சொல்கிறபடியே நான் போகிறேன். அவர் என்ன என் கண்ணில் காட்டுறாரோ அதைத்தான் எடுத்துக்கிறேன், அதைத்தான் நான் படிக்கிறேன். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சுமாரான விஷயங்களாக இருந்தால் கூட நான் அதை அட்மிட் பண்ணிட்டு அடுத்த நல்ல விஷயம் எங்கே இருக்குன்னு தேடுறேன். இப்படி தான் என்னுடைய குணம். இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் போனால் கூட என்னை பற்றி நிறைய தப்பாக இருக்கும். நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன். வேறு நான் எதை தேடிட்டு இருக்கேனோ அதுக்கு போயிடுவேன். என்னை பற்றி என்ன வந்திருக்குதுன்னு கூட நான் பெரும்பாலும் பார்க்கறது இல்லை, படிக்கிறது இல்லை. ஒருத்தர் வீடியோவில் போன வாரம் யாரோ கத்திட்டு இருந்தார், ராஜகுமாரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ரஜினி கமல் சிறந்த நடிகர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அவன், இப்படியெல்லாம் அதை பார்க்கும்பொழுது நான் தள்ளிட்டு சரி ஓகே அவர் ஏதோ. இப்போ அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒருத்தர் அப்படி ஏதோ அவர் மனநிலை பாதிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன், மகேந்திரனை வந்து டைரக்டரே இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்படி ஓகே அது ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அடுத்த மேட்டர் போகிறேன். அந்த இரவு கூட இதை தோணும் பொழுது எல்லா பக்கமும் இதே இருந்தது. என்னடா அது நம்ம எதையுமே இன்றைக்கி பார்க்க முடியாது போல. நைட் 2 மணிக்கு நான் 2 மணி வரைக்கும் பேக்கிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2-1:30 மணி அப்படி. சரி விடு, யூடியூப் போடு சங்கராபரணத்தைன்னு ராகம் தாளம் பல்லவி முடிகிற வரைக்கும் சங்கராபரணம் பார்த்தேன். அதுக்கு மேலேயும் பார்த்துருப்பேன், ஒரு 100 தடவைக்கு மேற்பட பார்த்துருக்கேன்னு வச்சேன். ஃபோன் கையிலேருந்து நழுவி விழுந்துருச்சு. இதுக்கு மேலே நமக்கு தூக்கம் வருது ஓகே அப்படின்ட்டு அப்புறமா மூடிட்டு வச்சேன். ஒரே படத்தை 100 தடவைக்கு மேலும் நான் பார்க்கிறேன். எனக்கு நெருக்கமான, எனக்கு கற்றுக் கொடுக்கிற, என்னுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டு நெருக்கமில்லாத படத்தை, குரோரமான கொடூரமான விஷயங்களை நான் பார்ப்பதில்லை. அதனால் நான் நம்முடைய யாரவர் வெற்றிமாறனுடைய படங்கள் பார்க்க முடியல. பார்க்க விரும்புகிறேன், என்னால் முடியறதில்லை, ஆஃப் பண்ணிடுறேன். அதனால் சொன்னேன் பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுக்க சொல்லியா அவங்க டைரக்டரை. ஆனால் அதுக்காக வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் இருக்கிற நாங்கள் பட்ட வழியை வந்து அவங்க வந்து படமாக எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரி இயக்குனர்கள் வந்து எங்களோட வழியை வந்து நாங்கள் படமாக எடுக்கிறோம், அதை ஏன் நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வழியை படமாக எடுப்பதாக இருந்தால் இப்போ விக்ரம் வச்சு ஒரு படம் எடுத்தீங்கல்ல, அது ஒரு மாபெரும் தோல்வி தானே. அந்த வழியையும் கொஞ்சம் படமாக எடுங்களேன். அட்லீஸ்ட் என்னுடைய இப்போ நான் மாரி செல்வராஜ் படம் பார்த்துருக்கேன், மாமன்னன் பார்த்தேன், உதயநிதி சாருக்காக வடிவேல் சாருக்காக பார்த்தேன், சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையான படம். பரியேறும் பெருமாள் தேவயானி இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிச்சு, சரின்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது, மிக அருமையாக இருந்தது. யாராவது என்னை வந்து பார்க்க சொன்னால் தான் நான் படம் பார்ப்பேன். நானாக போய் வாலண்டியராக அந்த நெருப்பு கூட்டுக்குள் விழுவதில்லை இந்த சிலந்தி பூச்சி. இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ராஜகுமாரன் சார் வந்து இளையராஜாவையும் ரகுமானையும் மியூசிக்கே பண்ண தெரியலன்னு கூட சொன்னாலும் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பயணத்தில் வந்து இந்த இசையமைப்பாளர்களுடைய பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
இளையராஜா அவரை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு பெரிய ஒரு புக், மிகப்பெரிய ஒரு வரலாறு, மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை எதுக்குள்ளும் எந்த வார்த்தைக்குள்ளும் அடக்க முடியாத ஒரு ஃப்ரேமே அல்லாத ஒரு ஸ்கை இளையராஜா பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன். அது உண்மை. புரட்சித் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறகு வந்த கமல், ரஜினி, விஜயகாந்த், ஒரு விஜயன், இன்னும் உள்ளிட்ட சத்யராஜ், ராமராஜன், இன்னும் எவ்வளவோ பேரை 40 வருடங்களாக ஹீரோவாக ஒரு கதாநாயகனாக வைத்திருந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? 40 வருஷம் கமல், ரஜினி போன்றவர்களை, விஜயகாந்த் போன்றவர்களை ஹீரோவாக வைத்து கொண்டிருந்தது ஒரு சிறந்த கதையோ, சிறந்த படமோ, சிறந்த உழைப்போ, அதெல்லாம் இல்லை. ஒன்லி ஒன் மேன் இளையராஜாவால் தான் அவர்கள் 40 வருடம் ஹீரோவாக இங்கே சமாளிக்க முடிந்தது, தாக்கு பிடிக்க முடிந்தது. ஹீரோ அப்படின்னா டூயட் பாடணும், ஒரு ஹீரோயின் வேணும். ஒரு ஹீரோயின் கூட டூயட் பாடினாவே படம் ஹிட் ஆகிட முடியும். ஒரு ஹீரோயின் கூட டூயட் பாடுற அளவுக்கு ஒரு பாட்டை போட்டு கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல பாடல்களை போட்டு கொடுத்து டூயட் பாடுவதால் அவர்கள் ஹீரோவாக இருக்கிறார்கள். மற்றபடி ஃபைட் பண்ணுறது, ஆக்ஷன் பண்ணுறது, நடிக்கிறது, அதை விட மிக சிறந்த நடிகர்கள் இருக்கிறார்கள். எங்களால் டூயட் பாட முடியாமல் தானே நாங்கள் ஹீரோவாக முடியாமல் இருக்கோம். புரியுதுங்களா? ஹீரோவாக வைத்திருந்தது இளையராஜா தான். மிகப்பெரிய அது ஒரு சாதனை, அது ஒரு தனி மனித சாதனை. அது சிவாஜி சாருக்கு கூட கடைசியில் அவர் பாடல்கள் போட ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்களா? தீபம் மாதிரியான படங்களில் வரும்போது சிவாஜி கணேசனுக்கு கூட நிறைய படங்கள் பண்ணிட்டார். ஆக அவ்வளோ பெரிய ஒரு தனி சினிமாவே ஒரு தனி மனிதனாக 40 வருஷம் கட்டுக்கோப்பில் வச்சு கட்டுப்படுத்தியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய ஒரு சினிமா துறைக்கு அவர் செய்தது மிகப்பெரிய சாதனை. அவரோடைய சேர்ந்து நீங்களோட படங்கள் வராமல் போனதுக்கு காரணம் என்னவா? நாங்கள் என்ன படம் செஞ்சோம் சார்? நாங்கள் ரொம்ப சின்னதாக பட்ஜெட்டில் 2-3 படங்கள் செஞ்சோம். நாங்கள் ஒரு ஆசைக்கு டைரக்டர்கள் ஆனோம், ஒரு ஆர்வத்தை கோளாறுல டைரக்டராக வந்து. ஆனால் குறைந்த முதலீட்டு படங்களுக்கு ராஜா சார் அவர்கள் இசையமைத்து கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். இல்லை, எங்களுடைய என்ட்ரி டைமில் நாங்கள் அதை விட குறைந்த முதலீட்டில் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். தயக்கமா, இல்லை ஒரு பயமா, இல்லை ஒரு மரியாதையா, இல்லை வேலை வாங்க முடியாது என்கிற அந்த ஒரு சிக்கல் இருக்கா? வேலை வாங்க அப்படி இல்லை. இப்போ நான் இளையராஜா கூட ஒரு படம் பண்ண நான் தயாராக இருக்கேன். எனக்கு அந்த படம் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு இளையராஜா தான் மியூசிக், அப்படியே நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு அந்த படம் வந்து இளையராஜா சார்கிட்ட போகணும்னா அவரை வேலை வாங்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும், அவருடைய வேலையை நாம் உபயோகிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும். இப்போ தேவயானி கூட ஒரு கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணிட்டு இளையராஜா தான் வேணும், அவங்களே அவங்க படத்துக்கு வேணும்னு நான் சொன்னேன். நீ நிகில்கிட்ட கேளுமா, அவர் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அவரும் பெருந்தன்மையோட போட்டு கொடுத்துட்டார். இளையராஜா கிட்ட நாம் போகணும்னா அதற்கான தகுதி உள்ள ஒரு படம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான தகுதி உள்ள ஒரு படம் என்கிட்ட இல்லை. ஒருவேளை நீ வருவாயனாவை அங்கே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அது ரைட்டாக இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அப்போ நாங்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு குண்டு சட்டிக்குள்ளே படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கம்பெனி என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் வைப்போம். கம்பெனிக்கு யார் கேமராமேன் போட சொல்லுதோ அதை தான் நாங்கள் போடுவோம். இசை கம்பெனிக்குன்னு இளையராஜா சார் எஸ்ஏ ராஜகுமார் சார், சிற்பி சார்னு 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பட்ஜெட்குள்ளே நாங்கள் இருந்தோம். இளையராஜா என்கின்ற ஒருவரை வேலை வாங்க வேண்டும் என்றால் அதற்கான கதை இருக்க வேண்டும், அதற்கான ப்ராடக்ட் இருந்தால் தான் நான் போய் நிற்பேன். என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன், ஆரம்பிக்கல. அது ஆரம்பித்தா நான் அவர் வேணும்னு சொல்லுவேன். அவருக்கு அதில் இதில் வேலை செய்யணும் போல இருக்கேன்னு அவருக்கு தோணணும். இல்லாட்டின்னா நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிற நேரத்தில் அவர் ஃபுல் மியூசிக்கை போட்டுட்டு போயிட்டே இருப்பார், சரிங்களா? அவருக்கு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இதில் கொஞ்சம் மெனக்கடனம் போல இருக்கேங்கிற ஒரு யோசனை உள்ள ஒரு படத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா தான் அது அவருக்கு ஒரு பெருமையாகவும் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு இதாகவும் தோணும். ஏன்னா நமக்காக ஒரு ஆசீர்வாதம் அச்சதை போடுற மாதிரி அவர் தேவயானிக்கு போட்டு கொடுத்த மாதிரி போட்டு கொடுத்துருவார். சார், நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நிறைய படங்களில் நடிச்சுட்டு இருந்தீங்க. என்ன காரணமாக தொடர்ந்து நடிக்கலை? நீங்கள் நடிக்கணும் விரும்பலையா? நிறைய படங்கள் நடிக்கலை சார். நான் ஒரு திருமதி தமிழன்னு நான் சொந்த படம் நடித்தேன். அதை பார்த்துட்டு கடுகுன்னு ஒரு படம் கொடுத்தாரு விஜயன் மில்டன். அதுக்கு நடுவில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு ரோல் பண்ணி கொடுங்கன்னு சந்தானம் கேட்டார். 3 தான் நான் நடிச்சிருக்கேன் சார், அதுக்கு மேலே நான் நடிக்கலை. ஆனாலும் அந்த மூணு படம் நடித்தது உங்களை நிறைய பார்த்த மாதிரி. அது எப்படின்னா, ஒரு வேலையை முழுமையாக அழகாக செய்கிறது ஒன்று இருக்குது, மக்கள் அதை ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. மக்களே முகத்தை அடிக்கடி பார்க்குறதுனால நீங்கள் நிறைய படம் நடித்த மாதிரி ஒரு தோற்றம், மாய தோற்றம் உண்டாகி விட்டது. எனக்கு
என்னால் ஃபிட் ஆகக்கூடிய ரோல்களில் தான் நான் அதான் சொன்னேன். எனக்கு டூயட் ஆட தெரியாதனால நான் ஹீரோவாக முடியல, டூயட் பாட தெரியல. எல்லோரையும் டூயட் பாடி ஹீரோவாக 40 வரும் வைத்திருந்தார் இளையராஜா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதான் நமக்கு ஒரு கரெக்டான கதாபாத்திரம் அமையணும், அது சரியாக வரணும், வந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, நான் விட்டுட்டேன். சந்தானம் அவர்களோட நட்பு எப்படி போயிட்டுருக்கா சார்? நீங்கள் அதில் எனக்கு சம்பளம்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க.